சார்ந்த மாணவர்களே, உங்கள் ஆஷ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸைஸ் 8.4ல் 8th சம் w of x, y equal to xy plus sin xy எனில் dou square wy dou y dou x equal to dou square wy dou x dou y என நிறுவுக. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கிடுவோமா. ஃபஸ்ட்டு எழுதி முடித்த பிறகு dou w by dou x differentiating with respect to x. அப்போ இது differentiating with respect to xக்கு 1 x differentiate பண்ணால் 1 ஸோ 1 into y plus sin differentiate பண்ணால் cos of xy into xy differentiate பண்ணால் that is y. x differentiate பண்ணால் 1 அப்போ கான்ஸ்டன்ட் y அப்படி எழுதுகிறோம். ஸோ y into cos of xy into y. the next நம்ம என்ன செய்யணும்னா dou by dou y dou w by dou x ஓகேவா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு dou by dou y equal to dou w by dou x என்னது y plus y into cos of xy ஓகேவா, இப்படி எழுதுகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு dou square w by dou y dou x. So that is equal to differentiating with respect to y na இந்த y differentiate பண்ணால் that is 1. that இதை uv ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். u into அப்போ y into differentiate பண்ணிச்சுமே மைனஸ் காஸ்க்கு differentiate பண்ணால் காஸ் மைனஸ் சைன் காஸ் எக்ஸ் differentiation எனது மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் சைன் xy into இது differentiating with respect to y னா எனது இந்த உள்ள differentiating with respect to y னா உள்ள எக்ஸ் கிடைக்கும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் இஸ் 1, எக்ஸ் கான்ஸ்டன்ட், அதை அப்படியே நம்ம போட்டிருக்கோம். ஓகேவாம்மா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு இதில் யூவி ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் யூ இன்ட்டு வியோட டிஃப்ரென்சியேஷன். தென் நெக்ஸ்ட்டு வி எழுதுவோம். காஸ் ஆஃப் xy இன்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் இஸ் 1. ஸோ தட் இஸ் 1 மைனஸ் xy minus sin of xy plus cos of xy. Okay mama. So that is equal to dou square w by dou y dou x. Okay mama. இது this is 1. then next என்னமா கேட்டிருக்கான் இங்கே பாருங்கள் dou square w by dou x dou y. அப்போது முதல்ல dou w by dou y கண்டுபிடிப்பேன். என்ன இருக்கலாமா dou w இந்த ஃபங்க்ஷன் differentiating with respect to y. yங்குச்சின்னா x கான்ஸ்டன்ட் தான். y differentiate பண்ணால் that is 1 ப்ளஸ் சைனை differentiate பண்ணால் என்னது cos xy. differentiating with respect to y னா x கான்ஸ்டன்ட். ஸோ that is x. இந்த y என்னது 1 தான் வரும். y differentiate பண்ணால் 1 அப்போ x. ஓகேவா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x ப்ளஸ் x இன்ட்டு காஸ் ஆஃப் xy. தென் நெக்ஸ்ட்டு நம்ம dou w by dou y இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன இருக்கலாமா. dou w by dou yல நம்ம என்னது dou by dou x ஈக்குவல் டு dou w by dou y. ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு dou by dou x. இந்த ஃபங்க்ஷன் அப்படி பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் xy. ஓகே. ஸோ தட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தட் இஸ் 1 ப்ளஸ் இங்கே யூவி ஃபார்முலா. யூனா என்னது எக்ஸு. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் xy. இது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கச்சுமே இதை உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறால் எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் இஸ் 1. அப்போ ஒய் அப்படியே எழுதிட வேண்டியதான். ஓகேவா. அது y கான்ஸ்டன்ட். தென் நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் xy டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தட் இஸ் 1. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோமா. என்ன dou ஸ்கொயர் w டிவைடட் பை என்ன இருக்கலாமா dou ஸ்கொயர் w டிவைடட் பை dou x dou y dou x dou y equal to இது என்னது 1 ப்ளஸ் இங்கே பாருங்கள் மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே இருக்கலாமா
ஒன் ஒன் எழுதிட்டோமா, ஒன்றுக்கு இந்த மைனஸ் இங்கே போடும், மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் xy sin xy, ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் cos y plus cos xy. Oh, so that is equal to, இது வந்து equation 2. already we have என்ன சொல்கிறோம், already we have நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், from 1 என்னது டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் என்ன எழுதியிருக்கோம், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டோ ஸ்கொயர் டபிள்யூ பை 1 மைனஸ் எக்ஸ்ஒய் பாருங்கம்மா, 1 மைனஸ் எக்ஸ்ஒய் சைன் எக்ஸ்ஒய் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ்ஒய் சைன் எக்ஸ்ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ஒய். இது வந்து ஈக்குவேஷன் 1. ஃப்ரம் 1 and 2 என்னம்மா கிடைக்கி, ஃப்ரம் 1 and 2 என்ன கிடைக்கி, ரெண்டுமே ஈக்குவேஷன் சரியாத்தனமாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய், ரெண்டும் சரியாக போயிடுச்சு. அப்படி தானே, ஃப்ரம் 1 and 2 ஓகேவா. ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கலாமா, ஃப்ரம் 8 வந்து இந்த ஃபங்க்ஷன் எழுதி என்ன செஞ்சிருக்கோம், டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் அதை எழுதி அதை வந்து என்ன செஞ்சுருக்கோம், மறுபடியும் டோ பை டோ ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, தட் இஸ் ஈக்குவேஷன் 1. தென் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான், டோ டபிள்யூ பை டோ ஒய்யை நம்ம கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்டிங் டோ பை டோ எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரம் 1 and 2 என்னது, டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய். ஓகேவா, ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நமக்கு சரி சமமாகிடுச்சு. ஓகேவா. இந்த வீடியோ 1 time 2 time ஓட விட்டு படிக்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.